மிதினுக்கு ஓட்ட தெரியாது, அவனையே உட்கார வச்ச. அவனுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் எடுப்பா, போய்ப்பா. ஒரு டிக்கெட்டா? போய் எடுத்துட்டு வா. மயில் ஓட்டிட்டாச்சு. ஆச்சரியமா இருக்கு, நான் இவன் தான் ஓட்டான்னு சொல்றேன். பிள்ளைக்கு தள்ள முடியல. அங்க கூப்பிடுறாங்க அவரு. பின்னாடி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கா, முன்னாடி ஓட்டல. முன்னாடி ஓட்ட சொல்லு. முன்னாடி அபின புள்ளி முன்னாடி அவனை சொல்லி கொடு. அபின மிதுனுக்கு சொல்லி கொடுறா. ஏய் இறங்க போறோம். ஓட்டு இப்படி. அபின அங்கிட்ட எல்லாம் போடா. புள்ளை இப்படியாச்சு, நானாலும் போறேன். யாராவது கொட்ட புள்ளைய நெட்ட கொடு. தண்ணிக்குள்ள போட்டாது. சொல்லி கொடு. ஐயா ஓட்டுறானா? நான் ஒரு டிக்கெட் தான் எடுத்தேன். ஓட்டுறா காடி. மிதுனு பயப்படுறா, மிதுனை தூக்கிடு. சொல்லி கொடு, சொல்லி கொடுத்தா செய்யறான். மிது இங்க சொல்லிதான் மயில் செஞ்சிடறானே. தம்பி மிதுனு, ஏய் மிது, எப்பா நீ வா. அப்பா இவனுக்கு ஓட்ட தெரியாது, இவன் பயப்படுவான். அந்த வண்டி அது வேண்டாம். மிதுனு இதற்கான அவன் பயப்படுறான். எனக்கு திருவ தெரியாதுல. சுத்தி மயில சுத்த சொல்லுங்க. படுதா பொட்டுல பிடிச்சி சுத்துறாங்க தண்ணி. கீ தலைகளை சுத்துறாங்க. அங்க பாரு, அவன் வெறும் கையால ஆட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஆச்சு, அப்படியே பாரு, அப்படியே பாரு, ஃபுல்லா பாரு. போட்டாவா அப்படியே இரு. என்ன வருது? எடுத்திருக்கேன், உளுந்துருக்கான்னு பார்ப்போம், அப்புறமா தனியாக எடுப்பேன். வீடியோல இருக்கு. காலை வச்சு நீச்சல் அடிச்சிட போற குளம் நினைச்சு. நல்லா சுத்தடா. ஏய் நல்லா சுத்த, அழுத்தி சுத்து. பாய் அடிக்கிறீல. மிகக்கா புள்ள அத்தான் தோச்சுக்கிறாங்களா? அவனுக்கு எல்லாரும் படத்துல போட மிது பயப்படுறான். முள்ளியெல்லாம் பிதுங்கி போயிட்டு உடனே தண்ணி கூட வெளியிட்டு வந்துடுறானு. இவனை தூக்கிட்டு நம்ம ஓடுறோம். அவ லைட் எல்லாம் கலர் கலரா இருக்குன்னு பாக்குறா. பாப்பா வந்து கூப்பிடுறேன். இவன் அது பேசுறான். ஏன் மயிலே முன்னாடி சுத்துடா, பின்னாடி இல்லடா. அப்படி சுத்து. மிதுன் வந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியா முக்கி வந்துட்டான். தலையே உள்ள சிரிக்காங்க ரெண்டு பேரும் அண்ணன்
திருவண்ணாமலை போல இருக்குக்கா. எனக்கு டிக்கெட் இருக்கவே இல்லை, எடுத்துச்சான்னு தெரியல. எடுக்கல வந்தேன், மறுபடியும் உட்கார வச்சிருச்சுல. இறங்கிறாதே, பயப்படுறான். இல்ல அதிகம் திங்கிறதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ரேட்டு அதிகம், அதெல்லாம் நாங்கள் வந்து எதுவுமே திங்க மாட்டோம். ரேட் அதிகம். சுற்றி வருவேன், டிக்கெட் எடுப்பேன், சுற்றி இருக்கிறது போயிட்டே இருப்பேன். மிதிரை மட்டும் ஒரு காரில் உட்கார வச்சுட்டு கிளப்பிடுவோம். காலையில போட்டு எடுத்துருவாங்கன்னா இல்ல அப்படியே இருக்கு. அப்படியே தான் ஒரு மாதத்துக்கு அப்படியே தான். வந்துட்டாண்டி ஒரு வழியா. மிதுனே இப்படி சுத்துப்பா, இப்படி ரொட்டேட் பண்ணுப்பா, அப்படி இப்படி சுத்து, அப்படி சுத்து சுத்து. கையெல்லாம் வலிக்குது போல இருக்கு. அது நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சுத்த தெரியல, சுத்துப்பா தம்பி, இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி சுத்து, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அந்த கை செய்யு, அந்த கை செய். சுத்து சுத்து சுத்து. போ போ. ஒரு கை லெஃப்ட், ஒரு கை ரைட்டு. அம்மா தள்ளி விட்டு எங்கடி அவன் அங்கே இருக்கணும். நீங்க எப்ப போவீங்க அந்த மாதிரி? எவ்வளோ